படுத்தலாம். இப்பொழுதும் நம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நாம் ஒரு சில நிமிடங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருக்கிறார். நாளும் நம்மளை கைவிடாத தேவன், ஒரு பொழுதும் நம்மை விட்டு விலகாத தேவன் அவர். இந்த 25ஆம் ஆண்டு தொடங்கி இந்த டிசம்பர் நம்ம முடிக்க போகிறோம். இன்னொரு 15 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன். யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்னென்ன அற்புதங்களை செய்திருக்கார், எத்தனை நன்மைகளை செய்திருக்கார் என்று ஒரு நிமிடம் அவரை நம் நன்றியோடு துதிக்க போகிறோம். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு சர்வ வல்லமையுள்ள தேவர். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதாவாக இருக்கிறார். நம்ம கஷ்டப்படும் பொழுதோ, நம்ம கவலையில் இருக்கும் பொழுதோ, நம்ம கண்ணீரோடு அவரை தூக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு உதவி செய்யும் தேவனாக இருக்கிறார். அவர் எகோவா ஈரேவாக இருக்கிறார். அவர் சர்வ சிருஷ்டியாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மளை படைத்த தேவன், இம்மட்டும் நம் நடத்தி வந்த தேவன், அவர் என்றும் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர், வல்லவர். அவர் மட்டும் இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே கிடையாது. ஒரு விசையாக எல்லாரும் அவர் வாய்களை திறந்து நாம் துதிக்கலாம். அப்பா, மட்டும் நடத்தின தேவனே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம் இயேசு நல்லவர். அவர் ஒரு பொழுதும் நம்மளை கைவிட மாட்டார். நம் பாடலை பாடி நம் தேவனை ஆராதிக்க போறோம். எல்லாம் கைகளை தட்டி எங்களோடு சேர்ந்து. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அருகிறார், உன் வேதனை அருகிறார். விடுதலை தருகிறார், இந்த விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்கு, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை ஒன்று கூட சொல்லலாம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார்.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள் ஏமாற்றும் தோல்விகள், எத்தனை இழப்புகள் ஏமாற்றும் தோல்விகள், கர்த்தரு மாற்றுவார், கர்த்தரு மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், உன் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். 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 இப்போ இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம மாற்றி பாட போகிறோம். ஆல்ரெடி ஏசப்பா நமக்கு இந்த தேசத்தை சுதந்திரிக்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இப்போது நம்ம அவரை உயர்த்தி பாட போகிறோம். கொஞ்சம் சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் இயேசுவை உயர்த்திடுவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கொஞ்சம் சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் இயேசுவை உயர்த்திடுவோம் அப்படின்னு சொல்லி பாட போகிறோம். எல்லாரும் ஒரு விசையாக கொஞ்சம் சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் இயேசுவை உயர்த்திடுவோம். ஒன்று 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 சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் இயேசுவை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் இயேசுவை உயர்த்திடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் இயேசுவை உயர்த்திடுவோம். உயர்த்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம உயர்த்த வேண்டும். அவருக்கே நம்முடைய மகிமைகளை செலுத்த வேண்டும். அவருக்கு நம்மளுடைய நன்றிகளை செலுத்த வேண்டும். அவர் நம்மை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் மட்டும் இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை வேற எங்கேயாவது போய் கொண்டிருக்கும். ஆனால் அவர் நம்மை நினைத்த தேவன், ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். அவருக்காக நம்மளை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஆராதிப்பது ஒரு ஆராதனை இல்லை. அவருக்காக நம்ம தினந்தோறும் நம்ம அவனை ஒப்பு கொடுத்து நம்மளை நாமளே ஆராய்ந்து தேவனுக்காக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நான் இந்த நேரத்துக்கு நான் வந்துடுவேன், நான் உங்களுடைய ஆராதனையில் நான் ஒழுங்காக கலந்துப்பேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் கொடுத்த இந்த ஜீவன் அவருக்காக அர்ப்பணித்து நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆபிரகாம் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வா என்று சொன்னார். அதே போல் ஆபிரகாம் விசுவாசத்தோட தேவன் பின்னாடி வந்தார். ஆனாலும் அவர் ஒரு பொழுது கூட அவருடைய விசுவாசத்தை கைவிடல. அவருடைய சந்ததியை திரளான சந்ததியாய் மாற்றினார். நாம் அனைவருமே ஆபிரகாமின் சந்ததியாக தான் இருக்கிறோம். ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் நமக்கு இருக்கா? நம்ம ஒரு விஷயம் நம்மளை சோதித்து பாருங்க. நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். தாவீது நெருக்கப்பட்ட பொழுது கூட தேவனை துதிக்கிறத விடலை. ஒவ்வொரு நாளும் அவர் நெருக்கத்தின் நேரத்திலும் அவர் தேவனை துதித்து கொண்டே இருந்தார். நம் தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அவர் நம் மத்தியில் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய செவிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுக்கே மகிமை, அவர் ஒருவருக்கே மகிமை நம்ம செலுத்தி நம்ம பாடலை பாட போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க, உன்னாமம்
தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த சபைதனிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி தெய்வம் சேர்த்த, எங்கள் செவிகளை நீ திறந்து விட்டி தெய்வம் சேர்த்த. இந்த புவிதனிலே உன் விருப்ப பூரணமாகட்டுமே. இந்த சபைதனிலே உன் விருப்ப பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, எல்லா வாய்கள் திறந்து உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க என்று சொல்லலாம். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, சொல்லலாமா? எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவர், எங்கள் ஒளிமயமே எங்கள் ஒளிமயமே, துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. எல்லா வாய்களை திறந்து எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே, சொல்லலாம். குறை நீக்கும் வல்லவரே கோடி எங்கள் பாவக்கரை நோக்கும் எங்கள் கரை நோக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க.
நிமிடமும் துதித்து கொண்டே இருக்கணும், அவரை நம்ம வாழ்த்தி கொண்டே இருக்கணும். அவர் நம்மை நடத்துகிற தேவன், அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். நம்ம அவரை நேசிக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம அவரை நேசிக்கும் பொழுது, நம்ம அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமளே அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்தில் உண்மையே நான் நேசிப்பேன், ஒருவரையே நான் உயர்த்துவேன் என்று உண்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மை மட்டுமே நான் நேசிப்பேன் ஆண்டவரே. எந்த புயல் வந்தாலும் நம் வாழ்க்கையில பலவீனங்கள் வரலாம், ஒவ்வொரு நாளும் பலவீனமா இருந்தாலும் நான் உண்மை மட்டுமே நேசிப்பேன். பலவீனத்துல ஆண்டவரே அப்பா நான் உண்மை நேசிப்பேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தங்களை அர்ப்பணித்து, எனக்கு இந்த பலவீனம் இருக்கு ஆண்டவரே, ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல, நான் செய்யணும்னு நினைத்தாலே என்னால் முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன், இது எல்லாவற்றையும் எனக்கு நீங்கள் இந்த மாதத்தை நீங்கள் மாற்றி தாங்க. நான் இந்த புது வருஷத்துக்குள்ள போகும்பொழுது எனக்கு எந்த பலவீனமே என்னை அணுகக்கூடாது, எந்த தடைகளும் என்னை திரும்பி வரக்கூடாது, எனக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்கள் நீக்கி போடுங்க. நான் உங்களை என்ன உமக்காக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து தேவனுக்கு உங்கள் இருதயங்களை திறந்து நீங்கள் உங்களை அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் உங்களை வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நடத்த போகிறார். இந்த கடைசி நாட்கள்ல 2026க்குள்ள நம்ம போக இன்னும் கொஞ்ச நாட்களே மட்டுமே உள்ளது. அதற்குள்ளாக நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரிக்கணும். இந்த வருஷத்தின் 3 நாட்கள் மட்டும், கடைசி நாட்களை நம்ம சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை தினந்தோறும் நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். நான் ஒரு புது வருஷத்துக்குள்ளாக போக போறேன், நீங்க அப்பா உண்மை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா என்று எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை செய்யலாம். நல்லவர் அவர், அவர் ஒரு நாளும் நம்ம நேசிக்காம இருக்க மாட்டார். நம்ம என்ன தவறு செய்தாலும் நாம் அவரை தேடாமல் இருந்தாலும் அவரை நம்ம நேசிக்கிற தேவன், அவர் நமக்கு நேசித்து நம்மளை வழி நடத்துகிற தேவன். அவரை நம் முழங்காலில் நின்று தேடும் பொழுதும் நம்ம படுத்துக்கொண்டு அவரை அப்பா எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்டாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவரை நேசிக்கிறோம், அவரை நம்ம அர்ப்பணிக்கலாம். ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பாடலை நம்ம பாட போறோம். எல்லாரும் உங்களை அர்ப்பணித்து நான் பித்திரும்பேனே உம் சந்நிதி முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்ட இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பித்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் திரும்பேன். உம்மையை நான் ஆராதிப்பேன், உம்மையை நான் திரும்பேனே உன் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உன் வசனம் ஞானித்து அகமகிழ்வே, உன் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உன் வசனம் ஞானித்து அகமகிழ்வே. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலோ அசைக்கப்படுவதில்லை, எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலோ அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மையை நேசிப்பேன், உம்மையை நானே. எல்லா வாய்களுக்கும் சொல்லலாமா? உம்மையை நானே நேசிப்பேன், உம்மையை நானே நேசிப்பேன், உம்மையை நானே
இருந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன். ஆராதிக்கலாம். உம்மையே நான் கரங்களை ஊற்றி சொல்லலாமா? உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் பின் திரும்பேனே. உன் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உன் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உன் பாதம் அமர்ந்து அறிக்கடலாம். உன் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். இந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. இந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசுவே ஆராதிக்கலாம். நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எந்த ஒரு புயல் நம்ம வாழ்க்கையில வந்தாலும், என்ன தடைகள் இருந்தாலும், என்ன பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் மட்டுமே நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதித்து நம் அவரை ஒரு அர்ப்பணிப்பு இன்றிலிருந்து நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பொருத்தனையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நாம் ஆராதிப்பு ஆண்டவரே, ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் நான் உங்களுக்கு முந்தைய சந்ததியில் வந்து ஆண்டவரே நான் உங்களை ஆராதிப்பேன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனையோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த இன்றைக்கு வந்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இருக்க மீதியான காரியங்களும் கர்த்தர் வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.